வணக்கம். தமிழ் வணக்கம். முரசின் ஆயக்கலை அரிய கலைஞர் வலையொளித் தொடரின் இந்த நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க இருப்பவர் பன்முகத் திறனாளர், இருந்தபோதும் கதை சொல்லல் மூலம் பல்லாயிரம் பேரை ஈர்த்தவர். கேட்பவர்களின் உணர்வுகளையும் சிந்தனைகளையும் உயிர்ப்புள்ள வகையில் இணைக்கும் பாலமாக கதைகளைச் சொல்லும் திறன்மிக்க திரு பவா செல்லத்துரை அவர்கள். வணக்கம் திரு பவா. திருக்குறள்ல வள்ளுவர் சொல்லுவார் அந்த சொல்வன்மை அதிகாரத்துல. அது மாதிரி கேட்பவர்களை கவரும் வகையிலும் இதை கேட்காதவர்களும் நாம் கேட்க வேண்டும் என்று விரும்பும் விதமாகவும் உங்களுடைய கதை சொல்வன்மை வந்து அந்த விதமா இருக்கு அப்படின்னு சொன்னா அது மிக இல்லை. அந்த வகையில நீங்க ஒரு வெற்றிகரமான கதை சொல்லின்னு உங்களை சொல்லலாம். நேர்லையோ இல்ல சமூக ஊடகம் வாயிலாகவோ நீங்க கதை சொல்வதை கேட்பவர்கள் ஏதோ ஒரு மாய கோலுக்கு மயங்குவது போல கட்டுண்டு கிடக்கிறார்கள். இப்படி ஒரு கதை சொல்லியாக நீங்கள் அடைந்த மிகப்பெரிய மகிழ்ச்சின்னு எதை சொல்லுவீங்க? நீங்க இப்படிலாம் சொல்லும் போதுதான் நான் இப்படிலாம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தோணுது. நான் இந்த நேர்காணல் ஆரம்பிக்கிறதுக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி வரையிலும் சமீபத்துல வலையொலியில வந்து இந்த 96 டைரக்டர் பிரேம்குமாருடைய ஒரு இன்டர்வியூ கேட்டுருந்தேன். அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு உண்மையிலே என்னுடைய மனதுக்கு ரொம்ப இனிமை. நான் 2வது தடவையோ 3வது தடவையோ அதே நேர்காணலை கேட்கறேன். அதுல அவ்வளவு உண்மை இருந்துச்சு. அது என்னன்னா, அஹ், நான் ஏமாந்தவனா இருந்து போறேன், நான் ஏன் வெற்றிகரமா இருக்கணும், நான் ஏன் உச்சத்தை தொடணும் அப்படின்ற நிறைய கேள்விகளை அவர் அந்த இன்டர்வியூ முழுக்க கேட்கிறாரு. அதேதான் நான் வந்து இதுல எனக்கு ஏராளமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு. நிறைய மனிதர்களை நான் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மனிதர்களை இந்த கதை சொல்லல் மூலம் தொட்டு இருக்கேன். அவங்களோட உரையாடினே இருக்கேன். அதுதான் உச்சபட்ச மகிழ்ச்சி. அது வந்து இப்ப நான் ஒரு எழுத்தாளனா மட்டும் இருந்திருந்தேன்னா இந்த பரப்பு ரொம்ப சின்னதா இருக்கும். ஒரு கதை சொல்லியா மாறும்போது இந்த பரப்பு ரொம்ப பெருசா இருக்கு. திருவண்ணாமலைக்கு வர நிறைய பேர் நேத்து கரெக்டா 2 மணிக்கு கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு ஃபேமிலி வந்தாங்க. ஒரு ஒரு லேடி, அவங்க ஹஸ்பண்ட், அவங்க அம்மா, அவங்க 2 பசங்களாம் வந்தாங்க. என்னன்னா ஒண்ணுமே இல்லை சார், 2 பேரையும் தரிசிக்கணும்னு வந்தேன். அண்ணாமலையாரையும் தரிசிக்கணும், உங்களையும் தரிசிக்கணும். எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கூச்சமா தான் இருந்துச்சு. ஆனா அவங்க கோயம்புத்தூர்ல இருந்து வர இந்த 300-400 கிலோமீட்டர்லயும் ஒரு ஸ்டோரி டெல்லர் நேரடியா பார்த்துடணும். ஆக்சுவலா நடிகர்களுக்கு தான் இது மாதிரியான விஷயம்லாம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு கதை சொல்லியா எனக்கு கிடைக்கிறது மகிழ்ச்சியான தருணம் தான். அதுல இதுதான் என் வாழ்க்கையில கிடைச்ச உச்சம் அப்படின்னு என்னால ஒண்ணு மையப்படுத்த முடியல. நூற்றுக்கணக்கான இன்சிடென்ட்ஸ் இது. நிறைய பேர் நான் தற்கொலை பண்ணிக்கலான்னு இருந்தேன் சார், இந்த கதையை கேட்டுட்டு என்னுடைய தற்கொலை முயற்சியை தள்ளி போட்டேன், அல்லது நான் விட்டுட்டேன், அல்லது வேற ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் சந்தோஷமா இருக்கு. இப்ப இலக்கியம் சார்ந்துதான் உங்களுடைய மொத்த வாழ்க்கையும் அமைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் படிச்ச வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏற்கனவே எழுத்து பேச்சுன்னு இருந்தாலும் நீங்க வந்து இந்த முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்திலலாம் அந்த நடவடிக்கைகள்லாம் ரொம்ப ஈடுபட்டு வந்திருந்தீங்க. இருந்தாலும் இந்த கதை கேட்க வாங்க, பவாவின் கதை வெளி, இதெல்லாம் இந்த மாதிரி இந்த கதை சொல்லலை தேர்ந்தெடுத்தது, அதாவது சொன்னதுக்கு அப்புறம் அடைந்த மகிழ்ச்சியை இப்ப சொன்னீங்க முதல் கேள்விக்கு. இதை ஏன் முதல்ல தேர்ந்தெடுத்தீங்க? நான் நான் இப்ப யோசித்து பார்த்தா நான் தான் தேர்ந்தெடுத்தனா அப்படின்னு யோசித்தா நான் தேர்ந்தெடுக்கல. கதை சொல்லல் தான் என்ன தேர்ந்தெடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா, நான் ஒரு 100 தடவை ஒரு 100 நேர்காணல்யாச்சும் இதை சொல்லியிருப்பேன். 101வது தடவை உங்ககிட்டயும் சொல்லிடுறேன், தமிழ் முரசுக்கும் சொல்லிடுறேன். என்னன்னா, நானு இந்த இணைய வெளிகள், இந்த மாதிரியான சமூக ஊடகங்கள் இது எல்லாமே இல்லாத போயிருந்தாலும் நான் ஒரு கதை சொல்லியா தான் இருந்திருப்பேன். ஆனா என்னன்னா, இவ்வளோ பெரிய ஸ்பேஸ், இவ்வளோ டிஸ்டன்ஸை தாண்டி நான் தெரிஞ்சிருக்க மாட்டேன். ஆனா நான் யாரோ சில நண்பர்களுக்கு, யாரோ சில கூட்டங்களுக்கு, யாரோ சில டிராவல்ல, ஒரு கார் பயணத்துல, இப்ப நம்ம இந்த தம்பி கூட வந்த நேத்து தான் வந்து இவர் என்ன பார்த்தாரு. இவர் கூட வரும்போது நான் 2-3 கதைகளை அவர்கிட்ட சொல்லினே வந்தேன், நலனுக்காக மட்டுமே. அதனால இது திட்டமிட்டு பிளான் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்ற மாதிரி, நான் வாழ்க்கையிலேயே ரொம்ப வெறுக்கிற ஒரு வார்த்தை வந்து ப்ராஜெக்ட்ன்ற வார்த்தை. அப்படி ஒரு ஒரு ப்ராஜெக்ட் போட்டு இதை கதை சொல்லி நம்ம உலகம் முழுக்க தெரிஞ்சிடணும் அப்படிதான் எனக்கு எந்த இதுவும் இல்லை. அப்புறம் நான் இப்ப கிட்டத்தட்ட கடைசியா கதை சொல்லி 1 வருஷம் 1.5 வருஷம் கூட இருக்கும். ஏன்னா எனக்கு அப்படி ஒரு கேப் தேவைப்படுது.
அப்புறம் அந்த கேப் எதுக்கானதுன்னா, அஹ், நான் நிறைய வாசிக்கிறதுக்கு. ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி 25 வருஷம் 30 வருஷம் தொடர்ந்து வாசிச்சது, என் லைஃப்ல பார்த்தது, என் வாழ்க்கையில கண்ட அனுபவங்கள் எல்லாத்தையும் நான் பகிர்ந்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஒரு இடைவெளி வருது. இந்த இடைவெளிய நான் செயற்கையான விஷயங்களை வச்சு, பொய்யான விஷயங்களை வச்சு ஃபில் பண்ண வேணாம்னு தோணுது. மறுபடியும் படிக்கலாம், மறுபடியும் கதை சொல்றதுக்காக மறுபடியும் படிக்கணும். இந்த ஒரு வருஷம் 1.5 வருஷத்துல கிடைச்ச வாழ்வு அனுபவங்களை மறுபடியும் எடுத்துக்கணும். இதை ரெண்டையும் ஒரு சாராக்கி மறுபடியும் கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது. அதனால ஒரு கலைஞன் தன் வாழ்நாள் முழுக்க ஒரே மாதிரியான விஷயங்களை திரும்ப திரும்ப செய்யவே மாட்டான். அப்படி செய்யும் போது இப்படி 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 வந்து அதை கன்க்ளூஷன் பண்ணலாம். அப்படி செய்யும் போது அவன் ஒரு கலைஞன் என்கிற நிலைமையை மாறி ஒரு தொழில்முறை ஆளாக மாறி போகிறான். அப்படி நான் மாறணும்னு எனக்கு இல்லை. அப்புறம் இது வந்து எந்த அவசியமும் இல்லைன்றது என்னன்னா, எனக்கு வந்து இந்த ஆர்ட் ஃபார்ம் மூலமா பணம் தேவை அப்படின்னா நான் இல்லை. ஏன்னா நான் சொன்ன இவ்வளவு கதைகள்லயே நீங்க சொன்ன மாதிரி லட்சக்கணக்கான பேர் பார்த்தேன். இதுல எதுல இருந்தும் நான் 100 ரூபாய் கூட இதுல ஏர்ன் பண்ணது. எனக்கு தனியா யூடியூப் சேனல் கிடையாது. அப்புறம் பணத்துக்காக இதை வந்து நான் மறுபடியும் மறுபடியும் செய்யணும்னா தான் நான் ஒரு தொழில்முறை ஆளா மாறணும். அப்படி இல்லை, எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி இது. நான் படிச்ச விஷயங்களை சொல்லணும். நிறைய நிறைய என்னுடைய எழுத்தாளர் நண்பர்களே என்னோட விவாதிச்சுக்கிறாங்க. ஒரு நாவலை நான் வேற மாதிரி வாசிக்கணும்னு நினைக்கிறேன், அதை ஏன் நீ வேற மாதிரி சொல்ற அப்படின்னு கேட்பாங்க. நான் என்ன சொல்றேன், நீ வாசிக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆளு அல்லது வாசிக்கிற ஒரு ஆளு நீ ஏன் வந்து கதை கேட்கற? ஒண்ணு. ரெண்டாவது, நீ கதை கேட்கறன்னா இது என்னுடைய விஷன். நீ மிஸ் பண்ண பல இடங்களை நான் சொல்லியிருப்பேன், அல்லது நான் மிஸ் பண்ண பல இடங்களை நீ ஃபில்அப் பண்ணிக்க. 2 பேருடைய அனுபவங்களும் வெவ்வேறானது. இது வந்து ஒரு ஒரு புது ஒரு புது வடிவம் இல்ல. இதுதான் கதை எழுதப்பட்டதுக்கும் முந்தின வடிவம் கதை சொல்றது அப்படின்னு தோணுது. நீ ஏன் என் கதையை சொல்ற அப்படின்ற கேள்வியே ரொம்ப அராஜகமான கேள்விதான். கதைகள் ஏன் கேட்கப்படணும்? உங்கள மாதிரி கதை சொல்லிகள்ட்ட இருந்து கதை கேட்கறது மனித வாழ்க்கைக்கு பொதுவா எந்த வகையில அவசியம்னு நீங்க நினைக்கிறீங்க? மனித வாழ்க்கைக்கு மேடம் இப்படி எடுத்துக்கலாமே. மனித வாழ்க்கைக்கு கதைகளே அவசியம் இல்லை, எழுத்தே அவசியம் இல்லை, சினிமாவே அவசியம் இல்லை, ஆர்ட்டே அவசியம், ஓவியங்களே அவசியம் இல்லை, சிற்பங்களே அவசியம் இல்லை, இசையே அவசியம் இல்லை. அப்படி எதுவுமே அவசியம் இல்லாத கூட மனுஷன் இருக்கலாம் இல்லையா? ஆனா அது எந்த மாதிரியான வாழ்க்கை? கிட்டத்தட்ட சுடுகாட்டுல நாமளே பள்ளத்தை தோண்டி நாமளே உள்ள குழிக்குள்ள படுத்துனுங்கிற மாதிரியான ஒரு லைஃப் அது இல்லையா? எதுவுமே இல்லாம, இந்த உலகத்துல எதுவுமே இல்லாம இவன் பிறந்ததே வேஸ்ட்ன்ற மாதிரி ஒரு குழிக்குள்ள படுத்துனுங்கிற மாதிரியான ஒரு டெட் பாடி நிலைமை தான் அது. இந்த உலகத்தில் ஜனிச்ச எல்லா மனிதர்களுக்கும் இசை தேவைப்படுது, கலர் தேவைப்படுது, ஓவியங்கள் தேவைப்படுது, அந்த வண்ணங்கள் தேவைப்படுது. அவனுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில இன்னொருத்தனுடைய அனுபவம், வாழ்வு அனுபவம் தேவைப்படுது. அப்புறம் அவன் படிச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது. அவன் வாழ்வியல்ல இருந்து கிடைச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், இது எல்லாம் சேர்ந்ததுதான் மனித கலவை. ஆமா, இதெல்லாம் இல்லாம நான் இருப்பேன் அப்படின்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இருக்கலாம். இப்போ நான் என்ன கேட்கிறேன், நான் ஒரு புத்தகம் எழுதுறேன், அந்த புத்தகம் பப்ளிஷ் ஆகி வருது. தமிழ் சூழல்ல ஒரு 5 வருஷத்துல ஒரு 1000-1500 பிரதிகள் அந்த புத்தகம் விற்கிது. ஆனா நீங்க தமிழ்நாட்டுல இப்ப பாத்தீங்கன்னா எத்தனை கோடி பேர்? 8 கோடி பேர் இருக்கிறாங்க. அதுல 1500 பேர் 2000 பேர் தான் புத்தகம் வாங்குறாங்க என் புத்தகத்தைன்னு வச்சுங்க. அந்த புத்தகத்தை ஒரு ஆள் ஒரு புத்தகத்தை 2 பேர் படிக்கிறான்னு ஒரு கணக்கு வச்சுக்கலாம். அப்படின்னா ஒரு 3000-4000 பேர் தான் அந்த புத்தகத்தை படிக்கலாம். அப்புறம் உச்சபட்சமா என்னுடைய ஒரு கதைய, இந்த ஜெயகாந்தனுடைய ஒரு வீடு ஒரு உலகம் ஒரு மனிதன் ஒரு கதை இருக்குது. அதை நான் சமீபத்துல பார்க்கும்போது யாரோ சொன்னாங்கன்னு பார்த்தேன். பார்த்தா அது கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் பாத்துக்கிறாங்க. 9,80,000 பேர் நம்ம பாத்துக்கிறாங்க. அப்ப என்னன்னா 8 கோடி பேர்ல 10 லட்சம் பேர் இந்த கதையை கேட்டுக்கிறாங்க. ஒருவேளை இந்த கதையை கேட்டுட்டு அந்த நாவலை மீண்டும் ஒரு முறையோ அல்லது புதிதாகவோ படித்த ஒரு வாசகன் இருக்கலாம், அவனுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு அனுபவமும் கிடைக்கும். ஆயிரக்கணக்கான கலை வடிவங்கள் இருக்குது, அதுல ஒரு சின்ன விஷயம் தான் இந்த கதை சொல்லன்னு நான் நினைக்கிறேன். பல கதைகளை படிச்சுட்டு அதுல இருந்து தேர்ந்தெடுத்து தான் மக்களுக்கு சொல்றீங்க. சிறந்த கதைங்கிறது எப்படி இருக்கும்? அல்லது என்னுடைய இன்னொரு கேள்வி என்னன்னா, உங்களை மாதிரி ஒரு மிகச்சிறந்த திறன் வாய்ந்த கதை சொல்லி ஒருவர் சொல்றதுனால ஒரு சாதாரண கதை வந்து சிறந்த கதையா ஆயிடாது. கரெக்ட்.
ஆனா அந்த சிறந்த கதைங்கிறது எப்படி இருக்கணும் அப்படி ஏன்னா எங்களெல்லாம் விட நீங்க பல ஆயிரம் கதைகளை படிச்சிருக்கீங்க, படிச்சதுல இருந்து தான் சொல்றீங்க. அதனால ஒரு சிறந்த கதை எப்படி இருக்கணும்னு சொல்லுங்க. நான் ரொம்ப ரொம்ப பிரமாதமான கேள்வி இது. ஏன்னா மேடம், முதல் விஷயம், நான் என்னுடைய 15வது வயசுல வாசிக்க ஆரம்பிச்சேன். அப்போ வந்து நான் 10th படிச்சுக்கிறேன். அப்போதான் நான் முதல் முறையா படிக்க ஆரம்பிக்கிறேன். அப்போ என்னுடைய மொத்த வாழ்க்கையில இப்ப எனக்கு 60 வயசு ஆகுது. 60 வயசு வரலுமே ஒரு கதையை சொல்லணும் அப்படின்றதுக்காக நான் படிச்சதே இல்லை. இந்த கதையை நம்ம சொல்ல போறோம் அப்படின்னு படிச்சதே இல்லை. அப்படியான எந்த நிர்பந்தத்தையும் என் வாழ்க்கையில நான் வச்சுக்கல. நான் வாசிச்சுக்கினே இருக்கிறேன். அப்படி வாசிக்கும் போது ஏதாவது சில கதைகள் என்ன சொல்லி பாரு அப்படின்னு தோணுது. அல்லது அந்த கதை தான் என்ன வந்து என்ன சொல்ல அப்படின்னு தோணுது. அப்படி சொல்ல அப்படின்னு சொல்ற கதைகளை மட்டும்தான் நான் சொல்றேன். அந்த எழுத்தாளர் எழுதுன எல்லா கதையும் நான் சொல்றது இல்லை. இப்போ அப்படி சொல்லும் போது சில கதைகள் சக்சஸா வரும். அப்படி சொல்லும் போதே சில கதைகள் ஃபெயிலியரா வரும். அப்புறம் சொல்றதுக்கு அப்படின்னு எழுதப்பட்ட கதைகள் மாதிரி எந்த ரைட்டர் எழுதுனதில்ல. எல்லாரும் ஒரு கதைகள் எழுதுறாங்க. இது சொல்லக்கூடிய கதை அப்படின்னு செலக்ட் பண்றது நான் தான். நாங்க வந்து வம்சி புக்ஸ் அப்படின்னு ஒரு பப்ளிகேஷன் வச்சுக்கிறோம். ஒரு நாள் ஒரு சோர்வான ஒரு மதியானத்துல அந்த வம்சி புக்ஸ்ல பப்ளிஷிங்காக வந்த ஒரு சில கதைகள் எடுத்து நான் படிச்சுன்னு இருந்தேன். அவங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது. படிச்சா அதுல ஒரு கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் உடனே அந்த கதைய ஐ திங்க் அந்த ரைட்டர் பேரு மணிமாலா, சிங்கப்பூர்ல இருக்காங்க அவங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு இதெல்லாம் தெரியும். நான் திடீர்னு ஒரு நாள் அந்த கதையை சொன்னேன். எனக்கு அவங்க எவ்வளவு ஃபேமஸ் ஆன ஆளு, அவங்க சிங்கப்பூர்ல இருக்கிறாங்களா, அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. கதை ரொம்ப நல்ல கதை. அது என்னன்னா, ஒன்லைன்ல அந்த கதையை மறுபடியும் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். ஒரு கவுன்சிலர், கடலூர் மாவட்டத்துல உள்ள ஒரு கவுன்சிலரு, அந்த வீட்டுல 2 பசங்க இருப்பாங்க. அந்த அம்மா வந்து ஒரு ஒரு பையனை வந்து அவங்க அப்பா வந்து கூட்டின்னு போய் மதுரையில ஒரு ஹோம்லயோ ஒரு ஒரு வேலைக்கோ விட போறாரு. இதான் கதை. கூட இன்னொரு பையன் போறான். என்னன்னா, அந்த சின்ன பையன், இவங்க போய் மதுரையில விட போற பையன் இருக்கான்ல, அவன் வந்து ஒரு திருநங்கையா மாறிட்டான். அந்த அவமானத்தை வந்து அந்த கவுன்சிலரால பொறுத்துக்க முடியல. அதனால அவரு காலையில 4 மணிக்கு எழுப்பி அவனை மதுரையில போய் விட்டு வரேன் அப்படின்னு கூட்டிட்டு போறாரு. அது அவருக்கு மட்டும்தான் தெரியும். அம்மாவுக்கு உண்மையிலேயே பிள்ளைக்கு வேலை வாங்கி கூட்டிட்டு போக போறாங்கன்னு கட்டு சோறுலாம் கட்டி புளி சோறுலாம் பிள்ளைக்கு கொடுத்து அனுப்புவாங்க. இதான் கதை. வழியில போனோடனே அந்த இன்னொரு பையனுக்கு தெரியும், இந்த இந்த பையன் நம்ம வீட்டுல இருக்கிறது அவமான விஷயம். அதனால வழியில காரை நிறுத்திட்டு அந்த பையனை கொன்னுட சொல்லி அவங்க அப்பா சொல்லி அனுப்புறாரு. அப்ப அந்த பையன் ஒரு போன் பண்றான். அப்பா தூங்கி நிக்கிறதுனால அம்மா போன் எடுக்கிறாங்க. என்ன அவன் சொல்றான், இந்த மாதிரி அந்த பையன் தப்பிச்சிட்டான், நான் விட மாட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல அவனை தீர்த்து கட்டிட்டு உங்களுக்கு பதில் சொல்றேன்னு சொல்லி. இதான் கதை. எனக்கு பிரமாதமான ஒரு ஒரு அவமானத்தை ஒரு குடும்பத்துக்குள்ள, ஒரு அப்பா 2 பசங்களுக்குள்ள ஏற்பட்டுக்கிற உறவை இந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல டோன்ல யாரோ சொல்லியிருக்காங்க. யாரோ அந்த டேஷ் இருக்குதுல்ல, அவங்க மணிமாலா, அவங்க வந்து சிங்கப்பூரை சேர்ந்தவங்க. நான் ஒரு தடவை இந்த கதையெல்லாம் சொன்ன அப்புறம் சிங்கப்பூருக்கு போனப்போ அவங்க என்னை வந்து பார்த்தாங்க. இதெல்லாம் எனக்கு விஷயமே இல்லை. அந்த கதை எனக்கு ரொம்ப முக்கியமான கதை. ஆனா மணிமாலாவுடைய மற்ற கதைகள்லாம் நான் படிச்சேன். அது வந்து சொல்லக்கூடிய கதைகள் கிடையாது. அது வந்து வாசிக்கக்கூடிய கதை. இந்த ஒரு கதை எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. அதனால என்னைக்குமே என்னுடைய குரலை விட ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் கருதுறது வந்து என்னுடைய கதை தேர்வு. அந்த தேர்வு எங்கிருந்து கிடைக்குதுன்னா, எனக்கு சின்ன வயசுல இருந்து ஏற்பட்ட வாசிக்கிற பழக்கத்துல இருந்து கிடைக்குது. இன்னும் ரொம்ப அப்பட்டமா சொல்லணும்னா, ஒரு மிக தீவிரமான வாசகனா இருந்த நான் இப்ப சமீப காலங்கள்ல அவ்வளவு வாசிக்க முடியல. புறச்சூழல், லௌகிக வாழ்க்கை, டிராவல், அப்புறம் நிறைய இடங்கள்ல போய் பேசுறது, திரும்ப திரும்ப கூட்டங்களுக்கு போறது, இது எல்லாமே என்னுடைய வாசிப்பை வந்து ஒரு 50% குறைச்சிச்சு. அந்த அதாவது நான் வெளிப்படையா இப்படி ஒரு இன்டர்வியூலயே ஒத்துக்கிறேன். அது ஒருவேளை இதெல்லாம் நீங்கி மறுபடியும் நீ இஷ்டப்பட்ட மாதிரி நல்லா வாசிக்கலாம். அதே மாதிரி நீ இஷ்டப்பட்ட மாதிரி வாசித்துட்டு அதுல இருந்து தேர்ந்து சில கதைகளை சொல்லலாம் அப்படின்னு வாழ்க்கை என்ன மறுபடியும் அப்படி தள்ளி விட்டுச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். அப்ப இந்த கதை சொல்லலுக்கான அடிப்படை விதிமுறைகள்னு நீங்க எதை சொல்லுவீங்க?
எதையுமே சொல்லல. ஏன்னா இப்ப நான் இந்த தம்பி என்னுடைய ரீடர் அவரு திடீர்னு தான் என்னை வந்து பார்த்தாரு. அவரு தான் ரொம்ப சொன்னார், அப்பா நீங்க யார் யாரெல்லாம் யூடியூப்ல கதை சொல்றாங்கன்னு கேட்டுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். நிறைய பேர் கேட்டிருக்கேன். நிறைய கதைகள்ல நான் கேட்பேன். அதுல வந்து இதுதான் பெஸ்ட், இதுதான் கம்மி அப்படின்னு நான் யாரையுமே பிரிக்க விரும்பல. ஏன்னா இந்த உலகத்துல எல்லாருமே ஒரே மாதிரியான ஆட்கள் கிடையாது. நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு கதையை சொல்றேன், ஒரு கதை வடிவத்தை சொல்றேன். அந்த கதை வடிவத்துல நிறைய தப்பு இருக்கலாமா, இருக்கும். நிறைய விடுபடுதல் இருக்கலாமா, இருக்கும். நான் எதையா சேர்த்து சொல்றேன்னா சேர்த்து கூட சொல்லலாம். இப்ப இன்னொருத்தர் சொல்றது ரொம்ப பியூரா அந்த ரைட்டர் என்ன எழுதினாரோ அதை மட்டும் சொல்லலாம். அது ஒரு வகை, இது ஒரு வகை. இந்த உலகத்தில் எல்லாம் அப்படி கொட்டி கிடக்குது. யாருக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கிறாங்க. அந்த தம்பி சொன்னாரு, ஆனா உங்க கதைகளுக்கு தான் அந்த உலகம் முழுக்க பயங்கர கிரேஸ் இருக்குது, ஒரிஜினல் அதுதான் சொல்றாங்க. இருக்கட்டும், நாளைக்கு யாராவது என்ன தூரம் தள்ளிட்டு இன்னொரு ஒரிஜினல் வரலாம் இல்லையா அந்த இடத்துக்கு. அவ்வளவுதான். ஒவ்வொருத்தரும் அவருடைய கதைகளை அவர்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அந்த போல செய்தல், அல்லது அவரு மாதிரி நம்ம சொல்லணும், அல்லது புத்தகத்துல இருக்கிறத அப்படியே ஒப்பிக்கணும் அப்படின்னு சொல்றவங்கள ரொம்ப அப்படின்னு சொல்றவங்க வந்து காலம் வந்து ரொம்ப சீக்கிரமா எக்ஸ்போஸ் பண்ணிடும். எக்ஸ்போஸ் பண்ணி நீ இல்ல, நீ வந்து நீ மத்த வேலையை பாரு அப்படின்னு நினைச்சிடும். அந்த ஒரிஜினலா சொல்றாங்கல்ல, அவங்க வந்து என்னைக்குமே நீடிப்பாங்க. அது வந்து கதை சொல்றதுக்கு மட்டும் இல்ல மேடம், உலகத்துல இருக்கிற எல்லா ஆர்ட் ஃபார்முக்கும் பொருந்தும். ஓவியத்துக்கு, கலைக்கு, சினிமாவுக்கு, தெருக்கூத்துக்கு, நாடகத்துக்கு, இசைக்கு, எல்லாத்துக்குமே ஒரிஜினல் வந்து இன்னைக்குமே. நான் ஒரிஜினல் அப்படின்னு நான் சொல்லல, என்னோட பெஸ்ட் ஒரிஜினல்கள் இருக்கலாம். ஆனால் அந்த அப்பழுக்கு இல்லாத அந்த அசல் என்றைக்குமே நிலைத்து நிற்கும். போலிகள் ஒவ்வொன்றாக உதிர ஆரம்பிக்கும். எனக்கு முன்னாடி உட்காந்துங்கிறவங்க வெவ்வேறு தலைமுறைகளை சேர்ந்தவங்களாங்க, வெவ்வேறு ஏஜ் குரூப்ல இருந்தாலும் அதை நான் பார்க்கவே மாட்டேன்றேன். எனக்கு முன்னாடி உட்காந்துக்கிறவங்க எல்லாமே டார்க் தான். எனக்கு ஒரு ஆர்டிஸ்டுக்கு அவன் வந்து இப்படி பிரிக்க மாட்டான், பிரிச்சுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். நீ என்ன பெர்ஃபார்ம் பண்றியோ அதை தான் பண்ணணும். இப்போ ஒரு ஒரு நேரடி அனுபவம் கதை சொல்றதுல இருக்கிறதுனால இந்த கேள்விகள் கரெக்ட். நான் இன்னொன்னு கேக்குறேன். ஒரு 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 மிகப்பெரிய திரைப்பட நடிகர் இருக்கிறாரு, விஜய் சேதுபதி இருக்கிறாரு. அவர் ஒரு படத்துல நடிக்கிறாரு, அந்த படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தை எந்தெந்த ஏஜ் குரூப்ல சார்ந்தவங்க, எந்தெந்த தலைமுறைகளை சார்ந்தவங்க வந்து பார்ப்பாங்க அப்படின்னு அவருக்கு தெரியாது இல்லையா. அவர் வந்து தன்னுடைய நடிப்பை மட்டும்தான் கொடுக்குறாரு. அதை யார் யார் வேணாலும் வந்து பாக்குறாங்க. குழந்தைகள் பாக்குறாங்க, யங் கேர்ள்ஸ் பாக்குறாங்க, வயசானவங்க அவங்க ஒவ்வொருத்தரும் அதுல இருந்து என்ன எடுத்துக்கிறாங்கன்றது அது வேற ஒரு அனுபவம். அதை பத்தி அந்த ஆர்டிஸ்ட் கவலை கிடையாது. அந்த ஆர்டிஸ்ட் அந்த இடத்துக்கு போயிட்டான்னா அவன் ரொம்ப செயற்கையான ஒரு இடத்துக்கு போயிடுவான். நீங்க வந்து இப்போ பல ஊர்களுக்கு இந்தியாக்குள்ளார பார்த்தீங்கன்னா, பல ஊர்களுக்கு போய் கதை சொல்லியிருக்கீங்க. பல நாடுகளுக்கு போயும் கதை சொல்லியிருக்கீங்க. அ எப்படிப்பட்ட கதைகள், அதாவது நீங்க அ எந்த ஸ்கேலும் வச்சுக்கல. உங்களுக்கு பிடித்தத அந்த இடத்துல சொல்லணுங்கிறத சொல்லியிருக்கீங்க. ஆனா எப்படிப்பட்ட கதைகள் வந்து கேட்பவங்கள அ ரொம்ப கவர்ந்திருக்கு? ஆமா, இதுக்கும் என்ன அஹ், அந்த கான்சியஸ் இந்த நாட்டுல போய் இந்த கதைகளை சொன்னா அவங்களுக்கு ரொம்ப அப்பீல் ஆகும் அப்படின்ற ஒரு கான்சியஸ் வந்து ஒரு ஸ்டோரி டெல்லருக்கு இருக்க வேணான்னு எனக்கு தோணுது. உனக்கு எந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்கோ இந்த கதையை நம்ம இந்த நாட்டுல போய் சொல்லலாம் அப்படின்னாவே சொல்லலாம். இப்போ எனக்கு உதாரணமா மேடம், நான் அமெரிக்காவிலையும் இலங்கையிலையும் யூரோப்ல பல நாடுகள்லையும் முத்துலிங்கத்துடைய சில கதைகளை சொல்லியிருக்கேன். அது வந்து எல்லாருக்குமே அப்பீல் ஆயிருக்கு. நான் முத்துலிங்கத்துடைய அந்த கதையை தமிழ்நாட்டுல சொல்லும்போது அதை விடவும் அதிகமா அப்பீல் ஆகுது. ஆனா முத்துலிங்கத்தினுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இலங்கை போர் சம்பந்தமா, இலங்கை அகதி வாழ்க்கை சம்பந்தமா, இலங்கையில அனாதாரமா விடப்பட்ட மனிதர்கள் சம்பந்தமான கதை. இப்போ அது வந்து ஒரு யூரோப் கண்ட்ரில இப்ப அகதி வாழ்க்கை வாழற இலங்கை தமிழர்களுக்கு அந்த கதை அப்பீல் ஆகலாம். அமெரிக்காவுல அந்த கதைகளை கேட்கிற ஐடில வேலை பார்க்கறவங்களுக்கு, ஓ நாம இந்த வாழ்க்கையில இருந்து தப்பிச்சிட்டோம், நம்ம ஒரு நல்ல வாழ்க்கையில இருக்கிறோம் அப்படின்றதுனால அது அப்பீல் ஆகலாம். ஆனா தமிழ்நாட்டுல இது சம்பந்தமே இல்லாத ஆட்கள். நாம ஒரு நாள் நேரடியான போர்ல போய் ஈடுபடவே இல்லை. ஒரு நாள் கூட அந்த ரணம் நமக்கு தெரியாது. ஆனா இவங்களுக்கும் அப்பீல் ஆகுது. அதனால
ஒரு நல்ல கதை அப்படின்றது மானுடத்துக்கானது, எல்லை பிரதேசங்களுக்கு அப்பாற்பட்டு. அது யூரோப்ல சொன்னாலும் அது சக்சஸா இருக்கும், அது அமெரிக்காவில் சொன்னாலும் அது சக்சஸா இருக்கும், இலங்கையில சொன்னாலும் அது சக்சஸா இருக்கும், நம்முடைய சொந்த மண்ணில் சொன்னாலும் சக்சஸ் ஆகும். அப்படி அப்படி ஒரு கான்சியஸ்குள்ள ஒரு ஸ்டோரி டெல்லர் என்னைக்குமே போகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். எந்த கதைகளை சொன்னா இவங்க ரொம்ப அப்பீல் ஆகும் அப்படின்னு நம்ம போக வேணாம் அப்படின்னு தோணும். உனக்கு தி பெஸ்ட் ஸ்டோரி அப்படின்னு நினைக்கிறத எந்த மண்ணில் வேணாலும் சொல்லலாம், அப்படி பிரிக்க வேணாம். யாழ்ப்பாணத்துல ஒரு இடத்துல சொன்னீங்க, நீங்க போயிட்டு இருக்கும் பொழுதே அனுராதபுரத்துல இருந்து போகிற வழியிலேயே அந்த போர்க்காட்சிகள் இத ஆமா, பத்தி பார்த்தேன். சொல்லிட்டு வந்தாங்க. அப்ப சொல்லிட்டு அந்த அந்த அன்னைக்கு கூடியிருந்த அந்த நேயர்களுக்காக நீங்க சொன்னீங்க, பிரபஞ்சனோட வரி ஒண்ணு எடுத்து சொல்லியிருந்தீங்க. "இத்தனைக்கு பிறகும் ஒரு பூ பூக்கத்தானே செய்கிறது" அப்படின்னு. அது வந்து உண்மையிலே இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த அந்த நிலத்தோட தொடர்பு இல்லாதவங்களா இருந்தாலும், கேட்கிறவங்களுக்கும் உள்ளுக்குள்ளார போய் ஒரு தைக்குது. அவங்களுடைய சிந்தையில அது பதியுது. அ அந்த அந்த வகையில தான் நான் கேட்டேன். என்ன அது மாதிரியான கரெக்ட். நீங்க சொல்றது அப்படியே நான் ஒத்துக்கிறேன். என்னன்னா, நான் வந்து யாழ்ப்பாணத்துல போய் பேசும்போது முழுக்க முழுக்க ஒரு போர் சூழல்ல இருந்து விடுபட்டு எங்கடா போலாம் அப்படின்னு நினைக்கிற மனிதர்கள் மத்தியில நான் நிக்கிறேன். அப்படி நினைக்கும் போது நினைவுகள் வந்து நினைவுகளும் என்னுடைய வாசிப்பும் கிளர்ந்து எழுகிற ஒரு தருணமாக அதை பார்க்கிறேன். அப்போ இந்த கதை தான் சொல்லணும், இந்த கதை தான் சொல்லக்கூடாதெல்லாம் இல்லை. அப்படி வரும்போது இந்த வரி வந்து ரொம்ப ஆப்டா இருக்கு. இத்தனைக்கு பிறகும் ஒரு பூ பூக்கத்தானே செய்கிறது போது தமிழ்நாட்டுல அந்த வரிகளை நான் பல இடங்கள்ல சொல்லியிருக்கலாம். அப்போ இப்போ ஒரு ஒண்ணுமே இல்லை, ரொம்ப லைட்டான ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு ஒரு பையனுக்கு தொடர்ந்து 3 காதல் தோல்விகள் ஏற்படுதுன்னு வச்சுங்க. 4வது ஒரு காதல் தோல்வி ஏற்படும் போது இத்தனைக்கு பிறகும் ஒரு பூ பூக்கத்தானே செய்கிறதுன்ற வரி அவனுக்கும் ஆப்டா பொருந்தும் இல்லையா? ஆனா அதே வார்த்தை தான், அதே வரிதான் யாழ்ப்பாணத்துல நான் பேசும்போது அனுராதபுரத்தை, கிளிநொச்சிய, முல்லைத்தீவை, முள்ளிவாய்க்காலை எல்லாத்தையும் நினைவுபடுத்திட்டு இத்தனைக்கு பிறகும் ஒரு பூ பூக்கத்தானே செய்கிறது என்ற போது அந்த ஆடியன்ஸ் எழுந்து நின்று கை தட்டுறாங்கன்னும் போது அவர்கள் வாழ்க்கையின் மீது கொண்டுள்ள அபரீதமான அன்பும் பிரியமும் நம்பிக்கையும் அவர்களை வந்து எழுந்து நின்று கைத்தட்ட வைக்குது. ஆனால் இங்க நான் தமிழ்நாட்டுல அந்த வரியை சொல்லும் போது ஒரு ஒரு பர்சனலா ஒரு பையனுக்கான காதலை நினைவு போடுற மாதிரி இது ரொம்ப சின்னது, அது மானுடம் அளவுக்கு பெருசு மேடம். ஆனா வார்த்தைகள் ஒரே ரைட்டர் எழுதுனதுதான் ஒரே ஒரே வார்த்தை தான். இப்ப நீங்க சொல்ற கதைகள்ல வந்து தமிழ் இலக்கியம் இலக்கியம் தமிழ்ல எழுதுறவங்களோடதுன்னு இல்லாம, பிறமொழி இலக்கியங்கள பத்தியும் சொல்றீங்க. அதுல இருக்கிற கதைகளையும் நீங்க சொல்றீங்க இல்லையா? எந்த வயதுல இருந்து நீங்க பிறமொழி இலக்கியங்கள் பக்கம் அந்த ஈர்ப்பு உங்களுக்கு போச்சு? எந்த வயதுலேருந்து அதையெல்லாம் படிக்க ஆரம்பிச்சீங்க தேடி? நான் பிறமொழி இலக்கியங்கள்ல அஹ், அதிகமா மலையாள கதைகள் சொல்லுகிறேன். தெலுங்கு, ஆங்கிலம் அப்படி ரொம்ப குறைவு, இல்லைன்னு கூட சொல்லிடலாம். ஏன்னா நான் 31 வருஷம் ஆச்சு எனக்கு கல்யாணம் ஆகி. நான் நான் கல்யாணம் பண்ணிக்கிற பெண் வந்து மலையாள ம். தாய்மொழியாக கொண்டவங்க. அதனால ரொம்ப ஈஸியா எங்க வீட்டுக்கு மலையாளமும் தமிழும் கலந்த இலக்கியவாதிகள் வர்றது, ரொம்ப ஈஸியா அந்த 2 மொழி சார்ந்த புத்தகங்கள் வர்றது, கதைகள் கிடைக்கிறது அப்படி வந்துச்சு. அந்த பீரியட்ல இருந்து தான் நான் மலையாள கதைகள் சொல்ல ஆரம்பிச்சேன். ஆனா எனக்கு வந்து வேர்ல்டு கிளாசிக் இருக்குல்ல, அஹ் உதாரணத்துக்கு குற்றமும் தண்டனையும், அந்த மாதிரியான உலகத்தினுடைய பேரிலக்கியங்கள் இருக்குல்ல, அத நம்ம நம்ம பாஷையில நம்ம மொழியில ஒரு 4-5 கதைகளை சொல்லணும் அப்படின்னு ஆசை இருக்கு. சொல்லுவேன். நான் ஒரு தடவை ஒரு அட்டம்ப்ட்லாம் பண்ணி அதுக்கப்புறம் எனக்கு மனநிலை சரியில்லைன்னு அதை டிராப் பண்ணேன். 4 மலை பிரதேசங்களை செலக்ட் பண்ணி அந்த 4 மலை பிரதேசங்களையும் 4 பெருங்கதையாடல் வச்சு குற்றமும் தண்டனை மாதிரியான ஒரு கிளாசிக்கை எடுத்து ஒரே கதையை 4ஆ பிரிச்சு 4 இடங்கள்ல சொல்ல வைக்கணும். எவ்வளவு ஆடியன்ஸ் வந்து இதுல இருந்து டிராவல் ஆகி அங்க வருவாங்க அப்படின்னு பார்க்க வைக்கலாம் நாங்க ஒரு முயற்சி பண்ணோம். நடக்கல. பவானியில இருந்து 2 தோழர்கள் அதுக்கான முயற்சி எடுத்தாங்க. நான் தான் கடைசி டைம்ல அதுல இருந்து பின் வாங்கிட்டேன். என்னன்னா எனக்கு அதுக்கான மனநிலை கூடி வரல, வரும்போது நம்ம பண்ணலாம்னு இருக்கேன். இந்த வருஷம் கூட அவங்க அதை மறுபடியும் போட்டு இப்ப ஆரம்பிக்கலாமான்னு கேட்டிருக்காங்க. அப்படி பண்ணலாம். அப்ப இப்படி இப்படி முடிக்கலாம். என்னன்னா பிறமொழி கதைகள்ல மலையாள கதைகள் தான் அதிகமா சொல்லுங்க.
அதுக்கு காரணம் என்னுடைய திருமணத்தின் மூலமாக எனக்கு கிடைச்ச மலையாள தொடர்பு ஒரு முக்கியமான காரணம். ம். பல ரைட்டர்ஸ் நான் பார்த்துக்கிறேன், ரைட்டர்ஸ்ல பல கலைஞர்களை பார்த்துக்கிறேன். அந்த லைஃப் தனியாகவும் இலக்கிய வாழ்க்கை அல்லது கலை வாழ்க்கையை தனியாகவும் வச்சுக்குவாங்க. அது கிட்டத்தட்ட வீட்டுக்குள்ள நுழையும் போது செருப்பு கழட்டி வீட்டுக்கு வெளியே விடுற மாதிரி ஆர்ட் லைஃப் வெளியே விட்டுட்டு உள்ள போயிடுவாங்க. அப்போ உள்ள இருக்கும்போது அவன் வந்து ஒரு சாதாரண ஆளா இருப்பான். வீட்டுக்குள்ள இருந்து அடுத்த நாள் கச்சேரிக்கு போறவங்களும் அப்படி இருப்பான்னு வச்சுக்கோங்களேன். இது இது வந்து கரெக்டா தப்பா அப்படின்லாம் நான் சொல்ல விரும்பல. நான் அப்படி இல்லை. எனக்கு வந்து என்னன்னா இந்த 2 லைஃபும் ஒண்ணுதான். ஆர்ட் லைஃபும் லௌகிக வாழ்க்கையும் ஒண்ணுதான். இதை ரெண்டையும் நான் சின்ன வயசுல இருந்தே பிரிச்சுக்கல. இது தனி அது தனி அப்படின்னு பிரிச்சுக்கல. கொஞ்சம் பேர் பிரிச்சுனுங்கிறாங்க. அந்த பிரிச்சுனுங்கிறவங்க வந்து பெஸ்டா இல்லையா நான் சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு அது பெஸ்ட்ன்னு தோணுது. அவங்களுக்கு அது சௌரியமா இருக்குது. இப்போ நான் சமீபத்துல பாலச்சந்திரன் சொல்லிக்காருடைய ஒரு ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். ஒரு பெரிய மேடையில அவர் வந்து ஒரு கீழே இருந்து ஒரு ஆடியன்ஸ் ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஓ, நீங்க வந்து ஒரு காலத்துல ஃபயர் மாதிரி இருந்தீங்க கேரளால, ஆனா இன்னைக்கு வந்து நீங்க சீரியல்ல நடிக்கிறீங்க, சினிமாவில நடிக்கிறீங்க, இது எப்படி சரியா இருக்கும்னு கேக்குறாரு. பாலச்சந்திரன் சொல்லிக்காடு வந்து அவர்கிட்ட இருக்கிற மைக்க வாங்கி சிம்பிளா ஒரே வார்த்தையில பதில் சொல்றாரு. இது எனக்கு சௌரியமாயி அப்படின்னு வச்சுட்டாரு. போனா மைக்க விட்டு இந்த வாழ்க்கை எனக்கு பிடிச்சிருக்குதுன்றார். நீங்க அவர் என்ன பண்ணுவீங்க? நீங்க நீங்க நினைக்கிறீங்க பாலச்சந்திரன் சொல்லிக்காடு வந்து இன்னைக்கும் ஃபயரோட இருக்கணும். அவர் நினைக்கிறேன் நான் சீரியல்ல நடிச்சா எனக்கு போதுன்ற ஏதோ ஒரு ஒரு ஆர்ட் கூட நான் இருக்கணும்னு அவருக்கு அது சௌரியமா இருக்கு. அவ்வளவுதான். அது மாதிரிதான் பல பேருக்கு லௌகீக வாழ்க்கையை தனியாவும் ஆர்ட் லைஃப தனியாவும் வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அது ஓகே, நம்ம வந்து அவங்கள விமர்சிக்கணும். நான் அப்படி வைக்க வேணாம்னு நினைக்கிறேன். ரெண்டையும் மிங்கிள் பண்ணிடணும்னு நினைக்கிறேன். குடும்பத்துக்குள்ள ஆர்ட் வந்துடலாம், ஆர்ட்டுக்குள்ள குடும்பம் போயிடலாம். ரெண்டு சேர்ந்து இயங்குறது ரொம்ப சௌரியமாயி. வெவ்வேறு துறைகள்ல இருக்கிற ஒரு உச்சத்துல இருக்கிறவங்க அல்லது ஆளுமைகள் அவங்களுடைய நட்பை வந்து இப்படிப்பட்ட இயல்பு தான் ஈட்டி தந்ததா? இருக்கலாம் மேடம். ஆனா நான் அன்னில இருந்து இன்னைக்கு வரல ஒரு விஷயத்த சொல்றேன். என் லைஃப்ல அந்த ஆளுமைகள் அப்படின்றவங்க அல்லது உச்சத்தில் இருப்பவர்கள் அவங்க மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையிலோட கூட பயணிக்கிறாங்கன்னு ஒத்துக்கவே மாட்டாங்க. அவர்களை மட்டும்தான் இந்த சமூகம் அல்லது மீடியா உற்று கவனிக்கிறது அப்படின்னு எனக்கு தோணுது. அவர்கள் எவ்வளவு பேர் என் லைஃப்ல இருக்கிறாங்களோ அது மாதிரி ஒரு 10 மடங்கு மீடியாவின் பார்வையில் அல்லது சமூகத்தின் பார்வையில் சாதாரண மனிதர்கள் அப்படின்றவங்களும் என் கூட தாங்கிறாங்க. ஆனா அவங்க வந்து இந்த சமூகத்துக்கோ இந்த மீடியாவுக்கோ தேவைப்படல. அவங்களுக்கு யோகிராம் சுரத்குமார், ஜெயகாந்தன், மம்முட்டி அந்த மாதிரி ஆட்கள் மட்டும்தான் தேவை. எனக்கு அப்படி இல்லை. எனக்கு இவங்க எல்லாம் சேர்ந்த ஒரு கலவை தான் நான். உங்களோட அந்த இயற்கை வேளாண்மையில இருக்கிற நாட்டம் அதை பத்தியும் அந்த பத்தாயம் அதை பத்தியும் சொல்லுங்க. ஒண்ணு இல்லை மேடம். எங்களுக்கு திருவண்ணாமலைக்கு பக்கத்துல அப்பா வாதியாரா வேலை பார்த்தப்போ கொஞ்சம் நிலம் வாங்கியிருந்தேன். அந்த நிலத்துக்கு பத்தாயம் அப்படின்னு நாங்க பேர் வச்சோம். பத்தாய பொறை அப்படின்னுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு மலையாள வார்த்தை. பத்தாயம்னா தானிய சேமிப்பறை. எங்க நிலத்தோட பேர் அது. அதுல கொஞ்சம் தங்கும் விடுதிகள் யாருன்னா வந்து அங்க தங்கலாம். நான் நண்பர்களுக்காக தான் அதை கட்டினேன். அது கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி விருந்தினர்களும் வந்து தங்குற மாதிரி இருக்கு. அது கூடயே இயற்கை வேளாண்மை பண்றாங்க. அது வந்து ரொம்ப பியூரா இப்ப நம்மாழ்வார்லாம் வெறித்தனமா இயற்கை வேளாண்மை பண்ணாங்க பாருங்க. அந்த அளவுக்கு நான் பண்றேன்னா இல்லை, என்னால அப்படி முடியல. ஆனா கூடுமான வரையிலும் நான் வந்து ரசாயன மருந்து அடிக்காம ரசாயன உரம் போடாம அதை காப்பாத்திக்கிறேன். அதற்கு அந்த வயல்வெளிகளுக்கு நடுவுல இந்த தங்கும் விடுதிகள் இருக்கும். வரவங்க வந்து ஒரு லாட்ஜில தங்குற ஃபீல் இருக்காது. நல்லா அந்த இயற்கையான காற்றை சுவாசிக்கலாம். நல்ல கிணறு இருக்குது. கிணத்துல நிறைய மீன்கள் இருக்குது, தண்ணி பாம்புகள் இருக்குது. அதுல குதிச்சு குளிப்பாங்க. அப்புறம் நல்லா பம்ப் செட்டு குளியல் இருக்குது. இது எதுவுமே ப்ரொஃபஷனலா ஆயிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனுடைய இயல்புல அது இருக்குது. நீங்க வந்து தங்கலாம். ஒரு அங்க வந்து நாங்க ஒரு சின்ன கிச்சன் வச்சுக்கிறோம். அது உங்களுக்கு என்ன வேணுமோ சமைச்சு கொடுப்பாங்க. இந்த வெஸ்டர்ன் ஃபுட்டு, பீட்சா அந்த மாதிரிலாம் எங்களுக்கு சமைக்கவும் தெரியாது. நல்ல எங்க ஊர்ல உள்ள ராகி களியில இருந்து சாதாரண சாப்பாடு வரலாம். நல்ல நாட்டுக்கோழியில இருந்து அப்படி அப்படி ஒரு வாழ்க்கை இருக்கு. அது இதுவும் திட்டமிட்டு அமைச்சுக்கிறது இல்லை, அமைஞ்சது.
அதை அப்படியே காப்பாத்திக்கிறோம். அவ்வளவு. ஆனா அந்த பேர் வந்து ரொம்ப பொருத்தமா இருக்குன்னு நினைக்கிறேன். தானியங்கள ஆமா. நீண்ட காலம் சேமிக்கிறதுக்கானது 10,000னா, இங்க ஆமா. அந்த நினைவுகள் அங்க வந்து தங்குறதுக்கான நினைவுகள வந்து நீண்ட காலம் மக்கள் வந்து சேமிச்சுக்கிறதுக்கு இதா கண்டிப்பா. இருக்கும் அப்படின்னு. நீங்க கூட வந்து சிங்கப்பூர்ல இருந்து தயவு செய்து ஒரு டீமா வந்து தங்கலாம். சரி. சரி. உங்களை கவர்ந்த கதை சொல்லின்னு யாரையாவது சொல்லுவீங்களா? நீங்க. 2 பேர் சொல்லலாம் மேடம். எனக்கு தெரிஞ்ச கதை சொல்லிகள் வந்து கி. ராஜநாராயணன், வேல ராமூர்த்தி. அவங்க 2 பேருமே அதுக்கப்புறம் கதைலாம் சொல்லல. வேல ராமூர்த்திலாம் அப்புறம் சினிமாவில் நடிக்க போயிட்டாரு. அவர் கதை சொல்லி நேரடியா கேட்டுக்கிறேன். அவர் ப்ரொஃபஷனலா மேடைகள்ல எப்பயாவது கதை சொல்லுவாரு. நான் நேரடியா யாரும் இல்லாம நான் தனியாலாம் கதை கேட்டுக்கிறேன். அவர் அவர் ஒரு நல்ல ஸ்டோரி டெல்லர். அப்புறம் கி. ராஜநாராயணன், அவர் ஒரு நல்ல ஸ்டோரி டெல்லர். கல்வி மனிதர்களின் அறிவை வளர்க்கிறது. கதை சொல்வது அல்லது கதை கேட்பது அவர்களின் ஆளுமையை செதுக்குகிறது என்று சொன்னால் அது மிக இல்லை. அப்படிப்பட்ட வலிமையான கதைகளை சொல்வதில் மிக ஆழமான முத்திரை பதித்து வரும் திரு பவா செல்லதுரை அவர்கள் தமிழ் முரசுக்காக நேரம் ஒதுக்கி இதுவரை தமது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. ஆயக்கலை அரிய கலைஞர் வலையொலி தொடரில் மற்றும் ஒரு கலைஞருடன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நான் கலைச்செல்வி வைத்தியநாதன். வணக்கம்.